வணக்கம். ரியல்மி நிறுவனம். நமக்கு ரியல்மின்னு கேள்விப்பட்டோனே தெரியும். பார்க்க லுக்கும் நல்லாயிருக்கும். விலைக்கேற்ற அம்சங்கள் இதில தாராளமா இருக்கும். அப்படின்னு தெரியும். ரியல்மி நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளாவே பட்ஜெட் விலை மற்றும் மிட் ரேஞ்ச் விலை பிரிவுகளோட ஸ்மார்ட் ஃபோன்கள மட்டும் தான் வந்து கவனம் செலுத்திருந்துச்சு. அதாவது என்னன்னா, பட்ஜெட் விலை ஸ்மார்ட் ஃபோன்களையும், மிட் ரேஞ்ச் விலை ஸ்மார்ட் ஃபோன்களையும் தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருந்துச்சு. இந்த நிலை இப்போ வந்து பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்திய சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த சாதனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ரியல்மி G2 Pro. அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பயன்படுத்த எப்படி இருக்குது அந்த மாதிரியான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனித்துவமான மற்றும் பிரீமியம் வடிவமைப்போடு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து QHD+ 120Hz AMOLED டிஸ்பிளே, மென்மையான செயல்திறன், பேட்டரி ஆயில் கரெக்டாக அப்புறம் போதுமானது, கரெக்டானது இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் டிஃபால்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் ஆனால் அதில் வந்து ஐபி மதிப்பீடு இல்லை அப்படின்றது கொஞ்சம் டிஃபால்ட் தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரீமியம்ன்றப்போ வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. டெலிஃபோட்டோ கேமரா இதில் வந்து பொருத்தப்படலை. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் கேமராவோட செயல்திறனும் கொஞ்சம் வந்து மோசமானதாக தான் இருக்குது. ஓகே, வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிற அம்சங்களை வந்து நம்ம விரிவாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மிக 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 குறிப்பிடத்தக்க அம்சம், தனித்துவ அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் பேனல், அதாவது பின்னாடி இருக்க பேனல் வந்து பேப்பர் ஒயிட் மேற்பரப்போடு வந்து வருது. பேப்பர் ஒயிட் அப்படின்னா என்ன சொல்லிக்கிறேன், பென்சிலால் ஒரு ஆளுனால எழுதவோ அதை வந்து இல்லைனா வரையவோ இந்த பேக் பேனல் மூலயமா வந்து முடியும். இது வந்து கொஞ்சம் தனித்துவ வடிவமைப்பாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்தீங்கன்னா 8GB RAM, 128GB, 12GB RAM, 256GB அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 50,000 விலைப்பிரிவுகள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது. 50,000க்கு வாங்குகிறோமே இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதில் இருக்க அம்சங்கள், அதுக்கு தகுந்த அம்சங்கள் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனானது Qualcomm Snapdragon 8 Gen 1 சிப்செட் மூலமாக இயக்கப்படுது. ட்ரிபிள் ரியர் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு சொல்லி எல்லாமே வந்து ப்ரீமியம் வகை வடிவமைப்போடு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கக்கூடிய வேரியண்ட் வந்து இந்த 8GB, 12GB RAM and 8GB RAM. அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒயிட், பேப்பர் க்ரீன், ஸ்டீல் பிளாக் அப்படின்னு சொல்லி 3 வண்ண விருப்பங்களில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து வாங்கும்போது ஆஃபர்களும் வந்து வழங்கப்படுது. நம்ம வந்து விரிவாக வந்து நியூஸில் பார்க்கலாம். இப்போ வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறதுக்கான அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 1400 நிட்ஸ், பிரைட்னஸ் 6.7 இன்ச், ஃப்ளாட் 2K AMOLED LTPO டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ப்ரீமியம் அப்படின்றதுக்கு என்ன டிஸ்பிளே பொறுத்து இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை படுத்திருக்காங்க. பயன்படுத்துறதுக்கும் சரி, அதை வந்து நம்ம கையாளுறதுக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. நமக்கு என்ன மாதிரியான அவுட், நம்ம இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன மாதிரியான அவுட்டு தேவையோ அதிவேகமான பார்வை அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து வண்ணத்துல்லியம், ரொம்ப அதான் பிரைட்னஸ் வந்து சட்டையரை கரெக்டாக வந்து அதில் என்ன இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி கொடுத்து நல்லாவே வந்து இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே பாதுகாப்புக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெக்டர்ஸ் லேயர் பாதுகாப்பு அம்சம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி Qualcomm Snapdragon 8 Gen 1 சிப்செட் மூலயமா அந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுது. டக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரியான இயக்க ஆதரவு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சங்கள் அதை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து விரிவாக வந்து பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சோனி IMX 766 ஷூட்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 2ஆம் நிலை கேமராவும் கவனிக்கத்தக்க ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷூட்டர். 3வது கேமரா மட்டும்தான் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே 50 மெகாபிக்சல் கேமரா. மொதல் கேமரா வந்து சோனி IMX கேமரா. அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா வந்து விரிவாக சொல்லிடலாம், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா இருக்கக்கூடிய அவுட் வந்து ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப வந்து நமக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த அவுட்டை வந்து கரெக்டாக தூக்கி கொடுத்து காட்டுது. நமக்கு ஒரு இமேஜ் எடுக்கிறோம், இருட்டில் எடுக்கிறோம், இல்லை வந்து வெளிச்ச சன்லைட் எடுக்கிறோம்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கரெக்டாக என்ன அவுட் தேவையோ அந்த அவுட்டை இந்த ஃபெச் ஆகாமல் கரெக்டாக வந்து எடுத்து கொடுக்குது. முன்புறத்தில் வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா போதுமானது, தாராளம். ஏன்னா வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, செல்ஃபின்றது நமக்கு வந்து கிட்டக்க நம்ம வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டோம். அது மாதிரியான வசதிக்கு வந்து இது வந்து இந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரான்றது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நேச்சுரல் அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வந்து ரொம்ப வந்து சுவாரஸ்யமான பிக்சர் அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுக்குது அப்படின்றது வந்து இதோட குறிப்பிடத்தக்க அம்சம். இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அம்சம் 5000 mAh பேட்டரி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது ப்ரீமியம்
65 வாட்ஸ்ன்றது ஓகே, நல்ல வேகமாகவே சார்ஜ் பண்ணிடலாம். இல்லை வந்து 65 வாட்ஸ் 4500 mAh பேட்டரினா இன்னும் வேகமாகவே சார்ஜ் பண்ணியிருக்கலாம். 5000 mAh பேட்டரி ஆயிலை வந்து வாடிக்கையாளருக்கு திருப்தியாக வழங்குன்றத கவனத்தில் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து பொறுத்தப்பட்டு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது 45 நிமிடங்களில் வந்து 100% இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். ஒரு சில டிஃபால்ட் இருந்தாலுமே மிச்சம் எல்லாமே நல்லா கிராண்டாக பிரம்மாண்டமாக இருக்குது. 120 டிஸ்பிளே, 50 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், 32 MP செல்ஃபி கேமரான்னு சொல்லி ப்ரீமியம் அதுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.